வந்துட்டீங்களா? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பரவாயில்லையே, இன்னைக்கும் டான் 8 o'clock வந்துட்டீங்களே. சூப்பர் குட்டீஸ். ஓகே, நான் சொல்லி கொடுத்த மாதிரியே நீங்க இன்னைக்கு எல்லாருமே சீக்கிரம் எந்திரிச்சிருக்கீங்க போல இருக்கே. பரவாயில்லையே, குட். மனப்பாட வசனம் கூட உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லியிருக்கீங்க போல. வாவ், குட் செல்லங்களா. நீங்க நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பண்ணிட்டீங்க, சீக்கிரம் எந்திரிச்சிட்டீங்க, மனப்பாட வசனத்தை எல்லாம் சொல்லிட்டீங்க. ஓகே, நம்ம ஒரு ஹைஃபை பண்ணிக்கலாமா? வாவ், எல்லாருமே ஒரு கை தட்டிக்கோங்க. ஏன்னா நீங்க கரெக்டா இன்னைக்கு நேரத்துல எந்திரிச்சு மனப்பாட வசனம் எல்லாம் சொன்னனால நீங்களே உங்களுக்கு கை தட்டிக்கோங்க. வாவ், குட் குட் குட். ஓகே, நம்ம இன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு கதைக்குள்ளார போயிடலாமா? ஒரு அழகான கிராமம். அந்த அழகான கிராமத்துல மேடின்னு ஒரு அண்ணனும் மேகின்னு ஒரு தங்கச்சியும் இருந்தாங்க. இந்த மேடி அண்ணன் எப்படின்னா கீழ்ப்படியாத ஒரு அண்ணனா இருந்தாங்க அவங்களுடைய பெற்றோருக்கு. ஆனா இந்த மேகி தங்கச்சி எப்படின்னா அவங்க பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற ஒரு தங்கச்சியா இருந்தாங்க. இவங்களுடைய எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு இவங்களுடைய வெக்கேஷன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆனோடனே எல்லாரும் நம்ம ஃபேமிலியில என்ன பண்ணுவோம், எங்கேயாவது டூர் போலான்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணுவோம். அப்படிதானே செல்லுங்களா? அதே மாதிரி இந்த மேடி வீட்லயும் என்ன பண்ணாங்க, ஒரு டூர் போறதுக்காக பிளான் பண்றாங்க. அப்ப எல்லாரும் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, இந்த வருஷம் வெக்கேஷனுக்கு எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மேகி தங்கச்சிக்கு ஞாபகம் வந்துச்சு, ஓகே நம்ம இன்னும் ஊட்டி பார்த்ததே இல்லை, ஸோ ஊட்டி போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட் கிட்ட சொல்றாங்க. உடனே எல்லாரும் அவங்க பேரண்ட் என்ன சொல்றாங்க, ஓகே இந்த ட்ரிப் வெக்கேஷனுக்கு நம்ம ஊட்டிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஊட்டி போறதுக்காக பிளான் பண்றாங்க. ஸோ பிளான் பண்ணி அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்க எல்லாம் ஊட்டிக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இப்போ பஸ் வந்துருச்சு, பஸ்ல ஏறி அவங்க ஊட்டிக்கு போயிட்டு இருக்காங்க. ஊட்டிக்கு போய் சேர்ந்த உடனே அங்க இறங்குறாங்க. இறங்கின உடனே அவங்க எல்லாரும் பாக்குறாங்க, ஊட்டி பார்க்க எப்படி இருக்குன்னா அப்படியே கூல் கிளைமேட்டா இருக்கு, பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சாம். அந்த மேகம் எல்லாம் அப்படியே அந்த மவுண்டெயின்ஸ்ல அழகா கீழே வர்றதெல்லாம் பாக்குறதுக்கு கண்ணுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சாம். அது மட்டும் இல்லாம அங்க ரோசஸ், அப்பா வெரைட்டி ஆஃப் ரோசஸ் பார்த்தாங்களாமா. அந்த ரோஸ்ல இருந்து வர ஸ்மெல் எல்லாம் பயங்கரமான அந்த ஃப்ராக்ரன்ஸா இருந்தாலும் அது ரொம்ப என்ஜாய் பண்ணாங்களாமா எல்லாருமே. வா, ஊட்டியில் உள்ள ரோசஸ் இவ்வளோ அழகா இருக்கா, அப்படியே அந்த ரோஸ்லாம் நல்லா பெரிய பெரிய ரோஸா இருந்துச்சாம். அந்த ரோசஸ்ல அழகழகா டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்களாம். அதெல்லாம் பாக்குறதுக்கு கண்ணை கவர்ற மாதிரி இருந்தா. அவங்க எப்படி பார்த்தாங்களா, இப்படி அப்படின்னு சொல்லி இப்படி ஆச்சரியமா பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். இப்படி பார்த்துட்டே இருக்கும் போது என்னாச்சுன்னா, இந்த மேடி அண்ணனுக்கும் மேகி தங்கச்சிக்கு ரொம்ப பசி வந்துருச்சான். அப்ப பசி வந்தோடனே என்னாச்சு, போய் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, டாடி டாடி எங்களுக்கு ரொம்ப பசிக்குது டாடி, அதனால எங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அவங்க அப்பா என்ன பண்றாங்க, அவங்கள கடைக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து கடைக்கு போறாங்க. கடைக்கு போன உடனே அங்க பாத்தீங்கன்னா அப்படியே கடையில எல்லாம் நிறைய ஜங்க் ஃபுட் எல்லாம் வச்சு நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் வச்சிருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கும் அதை பார்த்த உடனே செம்ம என்ஜாய்மெண்ட் ஆயிடுச்சு. வா, இவ்வளோ ஜங்க் ஃபுட்டா, இவ்வளோ ஃபாஸ்ட் ஃபுட் கடையா, வா இன்னைக்கு ஒரு பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பயங்கர என்ஜாய்டா இருக்காங்களாமா அவங்க மனசுக்குள்ளார. அப்ப உடனே அவங்க டாடி சொல்றாங்களாம், இந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது, இங்க இருக்கிற ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் இருக்கு, அதுதான் நீங்க சாப்பிடணும். இந்த ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டா உங்களுடைய வயிறு வந்து டிஸ்டர்ப் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க டாடி சொல்றாங்களா. ஆனாலும் இந்த மேடி அண்ணனுக்கு அதுல வந்து இஷ்டமே இல்லையா. நம்ம இவ்வளோ தூரம் வந்து இந்த ஜங்க் ஃபுட்டை சாப்பிடாம எப்படி போறது அப்படின்னு சொல்லி அவங்க டாடியோட வார்த்தைக்கு இந்த மேடி அண்ணன் என்ன பண்ணாங்க, கீழ்ப்படியவே இல்லையாமா. கீழ்ப்படியாம என்ன பண்ணனாங்க, அங்க இருக்கிற ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டாங்களாம். ஆனா இந்த மேகி தங்கச்சி என்ன பண்ணாங்கன்னா, அவங்க டாடியோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அங்க இருக்கிற ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்களாமா. அதை சாப்பிட சாப்பிட மேகிக்கு ரொம்ப என்ஜாய்டா இருந்ததாமா. அப்போ இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்க இருக்கிற பார்க்குக்கு போய் இவங்க ஜாலியா விளையாடுறாங்களாமா. விளையாண்டுட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, இந்த மேடி அண்ணனுக்கு வயிறு டிஸ்டர்ப் ஆயிடுச்சான். கடமுடான்னு வயிறு ஆகி இந்த அண்ணனுக்கு ஒரே ஸ்டொமக் பெயின் ஆகி ஒரே டாய்லெட் லூஸ் மோஷன் வந்துருச்சு இந்த அண்ணனுக்கு.
ஒரே டாய்லெட்டுக்கும் பார்க்குக்குமா நடந்துகிட்டே இந்த அண்ணா இருந்தாங்களா. அதனால அந்த அண்ணனுக்கு என்னாச்சு, அந்த டூரை என்ஜாயே பண்ண முடியலையா. ஆனா அந்த மேகி தங்கச்சி எப்படி தெரியுமா, மேகி தங்கச்சி அந்த ஊட்டியில என்னென்னலாம் இருக்கோ, நிறைய போட் ஹவுஸ் போனாங்களாமா, அப்புறம் பார்க் போனாங்க, அவங்க அங்க ஹார்ஸ் ரைடிங் அதெல்லாம் போய் இந்த மேகி தங்கச்சி நல்லா அந்த டூரை என்ஜாய் பண்ணாங்களாம். அப்போ அவங்களுக்கு ஐயோ இந்த ஊட்டி டூர் இவ்வளோ எனக்கு என்ஜாய்டா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்களாம். அப்ப இத பார்த்துட்டு இருந்த அந்த மேடி அண்ணா ஒரே சோகமா உட்கார்ந்துகிட்டே இருந்தாங்களாமா. அந்த மேடி அண்ணன் ஒரே சோகமா உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அப்பா மேடி அண்ணன் கிட்ட உட்கார்ந்து, தம்பி நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தீன்னா இப்படி நீ சோகமா உட்கார்ந்துருக்கலாமா, நான் அப்பவே சொன்னல இந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் நீ சாப்பிடாத, சாப்பிட்டனா உன்னோட வயிறு டிஸ்டர்ப் ஆயிரும்னு நான் சொன்னல, என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாதனால பாரு நீ இந்த டூரை என்ஜாயே பண்ண முடியாம போயிடுச்சு. பாரு நம்ம மேகி தங்கச்சி என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சனால இந்த டூரை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கா, நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால இப்படி என்ஜாய்மெண்ட்டே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கியே தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா மேடிக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க டாடி ஒரு வசனம் கூடி சொல்லி கொடுத்தாங்களாமா தம்பிக்கு, அண்ணனுக்கு. என்ன வசனம் தெரியுமா, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் அப்படின்னு ஒரு வசனத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. உடனே இந்த மேடி அண்ணன் அவங்களுடைய தவற உணர்ந்துட்டு அவங்க அப்பா கிட்ட, சாரிப்பா நான் தெரியாம பண்ணிட்டேன், உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாம போயிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஒப்புரவு ஆயிட்டாங்களாமா. என்ன குட்டீஸ், நீங்களும் கீழ்ப்படியாம நிறைய டைம் இருந்திருப்பீங்கள, இந்த நாள்ல நீங்க அப்படி இருக்கவே இருக்காதீங்க குட்டீஸ். நீங்க உங்க மம்மி டாடிக்கு எல்லா விஷயத்திலயும் கீழ்ப்படிஞ்சு நடங்க. அப்ப உங்களுக்கு உங்களுடைய லைஃப்ல நல்லது மட்டுமே தான் நடக்கும். ஓகேவா? இந்த வசனத்தை நீங்க மனப்பாடம் பண்ணிடணும். சரியா? இந்த வசனம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? சரி, அக்கா ஒருக்கா மறுபடியும் சொல்லித்தரேன், நீங்க கத்துக்கோங்க. ஓகேவா? நான் சொல்ல நீங்களும் திரும்பி என் கூடயே சொல்லுங்க. பிள்ளைங்களே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. பிள்ளைங்களே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. வாவ், சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்களே நீங்க. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கோங்க குட்டிங்களா. உங்க அம்மா அப்பாக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க நீங்க எல்லா விதத்திலையும். ஓகேவா? சரி, சீக்கிரமா போய் தூங்குங்க. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்க இப்ப டெய்லி டான் 8 o'clock நீங்க இதை பாக்குறீங்களா, இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும் தானே இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம், அவங்களும் குட் ஹேபிட்ஸ்குள்ளார வரணும் தானே. அதனால நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, அக்கா போடுற இந்த ஸ்டோரிய நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. சரியா? ஃபார்வர்ட் பண்ணும்போது அவங்களும் இந்த ஸ்டோரிஸ்லாம் பார்ப்பாங்க, அவங்களும் குட் ஹேபிட்ஸ் எல்லாம் கத்துக்குவாங்க. ஓகேவா? பாய், குட் நைட்.